வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இப்ப அவ செல்வநாயகி மருமக. மரியாதையா வெளியில போயிடு. சேதோ அடிச்சு துரத்து. யோ அக்கா சொல்லிட்டாங்களா, வாயா வாயா. மேடம் மேடம் சார் சார் விடுங்க சார், விடுங்க சார். யோ மேடம் மேடம் ப்ளீஸ். என்னது? கம் அகைன். மேடம் மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். அப்படி வா வழிக்கு. மேடம் ஆத்திரத்துல ஏதோ தப்பா பேசிட்டேன் மேடம். ஊருக்குள்ள உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க மேடம். லட்ச லட்சமா சேர்மேன் கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் மேடம். அவர் என்னன்னா பணத்தை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டார் மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். நானும் புள்ள குட்டிக்கார மேடம். என் குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மேடம். அந்த பணம் வரலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்கும் மேடம். எப்படியாவது அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். இது மரியாதையான பேச்சு. இரு யோசிக்கிறேன். ஆமா, சேர்மன் உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 2 லட்சம் மேடம். இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? சேது அக்கா உள்ள போய் ஒரு 2 lakhs எடுத்துட்டு வா. சரிக்கா. ஐயோ அத்தை, அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீ பேசாம இருமா. இத பாரு, அவர் கடனை நான் அடைக்கிறேன். இனிமே என் மருமகளை மட்டும் இல்ல, என் சம்பந்தியையும் ஊருக்குள்ள தப்பா பேசக்கூடாது. தொலைச்சிருவேன், தொலைச்சி. சரிங்க 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 மேடம். அப்படி எல்லாம் பேச மாட்டேன் மேடம். அத்தை என்ன பண்றீங்க நீங்க? ஏன் சத்யா? நீங்க பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா தேவி அக்காவோட அப்பா இவர்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்காருன்னு என்ன ஆதாரம் இருக்கு? முதல்ல அதை காட்ட சொல்லுங்க. அம்மா நீ யாருமா? சம்பந்தமில்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க அப்பா கடன் வாங்கிட்டு ஓடி போனது ஊருக்கே தெரியுமா? வாங்கலன்னு எப்படிமா சொல்ற நீ? மா தேவையில்லாம குட்டையை குழப்பாதம்மா. சத்யா நீ பேசாம இரு. தேவி அக்கா, நான் சொல்றது புரியுதா? உங்க அப்பா இவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கக்கா. அத்தை, அப்பா இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ இவர் மேல டவுட்டா இருக்கு. என்னது டவுட்டா இருக்கா? அப்படின்னா உங்க அப்பனுக்கு போன் போட்டு என்கிட்ட கடன் வாங்கினாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுமா. ஏமா போன் பண்ணுமா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நியாயமான விஷயம்தாம்மா. தேவி, உங்க அப்பாவுக்கு போன் போட்டு கேளுமா. ஆமா, உன் பேர் என்னையா? அம்மா 7 வெட்டி 7 மலைன்னா தெரியுமா? சொல்லுங்கம்மா. கேளு தேவி. இல்ல, என் அப்பா தான் போன் எடுக்க மாட்டேங்கிறாருல அபி. என்ன தேவி, அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டாமா? மா தேவி, அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்லம்மா, ஏன் யோசிக்கிற? போன் போட்டு பேசு. அக்கா கேஷ் அவ்வளவா இல்ல, செக் கொடுக்கலாமா அக்கா? இவர் கடன் கொடுத்திருப்பாரா அப்படின்னு சத்யா சந்தேகப்படுறா. அத கேக்கலான்னா தேவியும் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ண மாட்டேங்கிறா. அவர் எடுக்க மாட்டாரு. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். கேஷ் கொடுத்தா இந்த ஆளை பிடிக்கவே முடியாது. செக்காவே கொடுத்துருவோம். அப்பதான் இந்த ஆள் பொய் சொன்னா கூட அக்கவுண்ட் நம்பரை வச்சு ட்ராக் பண்ண முடியும். செல்வா, இது நல்ல யோசனை. என்னையா செக் ஓகே தானே உனக்கு? பொய் சொன்னேன்னு வச்சுக்க, போலீஸ் கேஸ்ல மாட்டுவ, ஜாக்கிரதை. சார் நம்பி கொடுங்க சார். உண்மையாவே கடன் கொடுத்தவன் தான் சார். எனக்கு என் பணம் வந்தா போதும் சார். அக்கா என் சம்பந்தி உனக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு. கிளம்பு முதல்ல. அம்மா ரொம்ப நன்றிமா. ஊருக்குள்ள உங்களை பத்தி நல்ல விதமா பேசுறதெல்லாம் உண்மை நிரூபிச்சிட்டீங்கம்மா. சரி கிளம்பு. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது, போ. ஏன் தேவி அழற? எங்க அப்பா வாங்கின கடனை நீங்க ஏன் அடைக்கணும்? ஏன்னா நாங்க சம்மந்தி ஆயிட்டோமே. அவரை பத்தி இங்க வந்து தப்பா பேசுறான். அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றேன்னு வேற சொல்றான். அது உனக்கு ஓகேவா தேவி? அதுக்காக
நீங்க ஏன் இத பாருமா, இப்போ ஒரு கடன்காரன் போயிட்டான். இவன் போய் சொல்லி அடுத்து இன்னொரு கடன்காரன் வந்து நிப்பாம்மா. ஐயோ என்ன சொல்றீங்க? கரெக்ட்மா, இனிமே அப்படி நடந்தாலும் நடக்கும். அதனால சொல்றேன் தேவி, நீ என்ன பண்றேன்னா போன் போட்டு உங்க அப்பா அம்மாவை உடனே இங்க வர சொல்லு. இன்னும் எத்தனை கடன்காரங்களுக்கு பயந்து அவங்களும் ஓடி ஒளிவாங்க. அசிங்கமா அவமானமா இருக்குமா. நிஜமாவே உனக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு மனசு இருந்தா, அவங்க மேல உண்மையான பாசம் இருந்தா அவங்கள உடனே இங்க வரவைமா. எத்தனை கடன்காரங்க பாக்கி இருக்காங்கன்னு லிஸ்ட் கொடுக்க சொல்லுமா. உனக்காக நான் எல்லா கடனையும் உடனடியா அடைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல உங்க அப்பா அம்மா இதை விட அசிங்கப்படணும்னு நினைச்சா நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்புறம் உன் இஷ்டம்மா. தேவி, அம்மா சொல்றதான் கரெக்ட். அவங்க இப்படி நல்ல மனசோட கடனை அடைக்கிறேன்னு சொல்றப்ப நீ உடனே உன் அப்பா அம்மாவை வர வச்சிரு. அதுதான் புத்திசாலித்தனம். அக்கா, தேவி, சத்யா, உன்கிட்ட பேசணும். என் கூட கொஞ்சம் வெளியில வா. வா. என்ன அர்ஜுன் சார், என் நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆனா ஒண்ணு சார், உங்க அம்மா விட்டாங்க பாருங்க ஒரு அறை, அதான் சார் இன்னும் வலிக்குது. சாரி சுந்தர், எங்க அம்மா அடிப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. சார், நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா கிண்டலுக்கு தான் சார் சொன்னேன். எனிவே, எனக்காக நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுந்தர். சார், என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் காலம் பூரா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். இந்தாங்க சார், உங்க அம்மா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் செக்.